போடா பொறுக்கி. எனக்கு காதலே தராத கிறுக்கி. செருப்பு. இந்த சிங்கத்து மேல ஏன் உனக்கு வெறுப்பு? ஐயோ என்னால முடியலையே. இதே வழிதான் எனக்கும். டேய் போது நிறுத்து. இதுக்கு மேல நீ சொல்ல வேண்டியது 3 வார்த்தை தான். என்ன? ஐ லவ் யூ. அடி செருப்பால. யார பார்த்து என்ன வார்த்தைடா சொன்ன? உன்னை பார்த்து தான் ஐ லவ் யூ சொன்னேன். ஐயோ உன்ன இந்த நேரம் பார்த்து கட்ட கூட கிடைக்க மாட்டேங்குதே. ஸ்டாப். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? நல்லா யோசிச்சு பாரு. என்னெல்லாம் யார் மேடம் லவ் பண்ணுவாங்க? ஹே உனக்கு என்ன மேன் பியூட்டிஃபுல்லா இருக்க. நீ கலர் கம்மினாலும் நல்ல கலையாதான் இருக்க. பார்க்க மொக்கையா இருந்தாலும் நல்ல மொரட்டு சிங்கிளா இருக்க. நான் சொல்றேன் உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பர் ஃபிகர் என்ன மாதிரியே அமையும் பாரு. இப்ப தெரியுதா நான் ஏன் உன்னை லவ் பண்ணேன்னு? இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணு ஏறெடுத்து பார்க்காத இந்த மொரட்டு சிங்கம் நீ சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு காதல்ல விழுந்த முயலா மாறிட்டேன். ஐ லவ் யூ. யூ லவ் மீ. டேய் சும்மா விட மாட்டேன். செத்தணும். போடா போடா. அம்மா என்ன அவ பாத்துட்டா, என்ன அவ கட்டியாலே அடிச்சிட்டா. டேய் சுபத்ரா நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? இல்ல நான் ஒரு பேச்சுக்கு தான் உனக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஆனா கடைசியில அந்த செக்யூரிட்டியே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கலம்மா. இங்க பாரு நானே ரொம்ப கடுப்புல இருக்கேன். நீ மேல மேல பேசி என்ன கடுப்பேத்தாத. சரி சரி சரி. ஐயோ அம்மா. சரி அந்த பொண்ணு எங்க? சங்கீதா வரலையா? பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னா அநேகமா இந்நேரம் வந்திருப்பா. அவ தான் ஃபோன் பண்றான். ஹலோ மேடம், நான் உள்ள வந்துட்டேன். நானும் உன்னை பார்த்துட்டேன். அப்படியே நேரா உள்ள வா. ஓகே மேடம். ஹலோ மேடம். ஹாய். உட்காரு. ஹாய். நல்ல வேலை மேடம், நீங்க மட்டும் வந்தீங்க, கூட உங்க அம்மா வரல. ஏன் அப்படி சொல்ற? தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். பொம்பளையா அது? வாய திறந்தா அந்த பேச்சு பேசுது. நீங்களே சொல்லுங்க மேடம், ஒரு நடிகை ஒரு படம் நடிச்சு அந்த படம் சரியா போகலனா அந்த நடிகையோட காரணமா அது? அந்த டைரக்டர் தானே தப்பு பண்ணாரு. என்னமோ என்னாலதான் அந்த பிளான் சொதப்பின மாதிரி அப்படி பேசிட்டு போகுது. நீங்க சொன்ன பேமெண்ட்ல வேற பாதி தான் கொடுத்துட்டு போச்சு. நீங்க எவ்வளவோ நல்லவங்க மேடம். அந்த கிளவி இருக்கே, என்கிட்ட மட்டும் அது தனியா சிக்கிச்சு அடி பொலந்து எடுத்துருவேன். அப்படியா? சரியா அடிச்சுக்கோ. ஐயோ மேடம், நான் இவங்கள சொல்லல, அந்த கிளவிய சொன்னேன். நீ சொன்ன கிளவி நான் தாண்டி. ஐயோ பாட்டி. பாட்டி நீங்களா?
சான்ஸே இல்ல. நான் ஏதோ ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுன்னு நினைச்சேன். செம்ம பாட்டிமா. ஏய் 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 நடிக்காதடி. ஐயோ. உன் பெர்ஃபார்மன்ஸை என்கிட்டயே காட்டுறியா? நீ என்ன அடிச்சு பொழப்பியா? ஐயோ சாரி பாட்டிமா. பேமெண்ட் கிடைக்கலன்ற ஆதங்கத்துல பேசிட்டேன். சாரி. இங்க பாரு, வந்த வேலைய முதல்ல பாரு, அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரிங்க மேடம். நான் என்ன பண்ணணும்? சொல்றேன். இந்த கிஃப்ட் இங்க வைக்க போறேன். எப்படியும் இப்ப சக்தி பார்த்திருப்பா. எப்படியும் சக்தி இதை எடுக்க வருவா. அப்ப அவளை பார்த்துருவா. சக்தி கண்டிப்பா இங்கதான் இங்கே இருப்பா. எப்படியாவது அந்த மோதிரத்தை எடுக்கணுமே. இங்க இன்னும் சக்தியை காணோம். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் சார் எப்படி இதே மாதிரி ரொமான்டிக்கா இருப்பீங்களா இல்ல வேலை அது இதுன்னு பிஸி ஆயிடுவீங்களா? ஏன் 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 அப்படி கேக்குற? இல்ல, என் ஃப்ரெண்ட் இப்படிதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவன் இப்போ வேலை வேலைன்னு சாமியாரா சுத்திட்டு இருக்கானா. அதான் கேட்டேன். நான்லாம் அப்படிலாம் இல்ல செல்லம். சரியா? கூடவே தானே இருப்ப, பாக்குறேன். பார்க்க தானே போற. சரி, வந்ததுல இருந்து நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லவே இல்லையே. அதனால ரொமான்டிக்கா ஒரு ஐ லவ் யூ சொல்லு பாப்போம். இவ்வளவு பெரிய பார்க்ல எங்க தான் போய் தேடுவேன் அவங்கள? டேய் சொல்லுடா. ஏய் நம்ம பீசுங்க, இவனுங்க எங்க வந்தானுங்க? போச்சுடா, இவன் சாதாரணமாவே ஐ லவ் யூ சொல்ல மாட்டான். இதுல இவங்க வேறயா? இன்னைக்கு இவன் ஐ லவ் யூ சொன்ன மாதிரி தான். கண்டுக்காம திரும்பிடுவோம். ஓய்யோ இல்லனோ. இவங்களா இருக்காங்க, இவங்க முன்னாடி என்னால எப்படி சொல்ல முடியும்? வேணா இவங்களாம் போயிட்டோன்னா நான் சொல்லவா? என்ன பேசுறாங்க? ஏய், அவங்க எல்லாம் சிங்கு, அவங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியாது. அதனால நீ வேணா தமிழ்லயே சொல்லு. ஐயோ பாத்துட்டான். மலை வருமோ? அதெல்லாம் முடியாது. இவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படியா? இப்ப பாரு. டேய் அறிவு கட்ட முண்டாங்களா? ஐயோ அனு சும்மா இரு. ஏதாவது நினைச்சுக்க போறாங்க அனு. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். என் காதலுக்கு குறுக்க வந்தா நான் இப்படிதான் பேசுவேன். மலை வரதுக்கு முன்னாடியே மூக்கடிக்குது. டேய் லூசு பசங்களா, நம்மளதான் சொல்றோம். இங்க ஒரு காதல் ஜோடி ரொமான்டிக்கா உட்கார்ந்துருக்காங்களே, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருப்போன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி அடுத்தவங்க லவ்ல குறுக்க நிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் லவ்வர்ஸே கிடைக்காதுடா. எனக்கு தான் என் மாமா இருக்காரே. அச்சா அச்சா பௌத் அச்சா. வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். என்ன பேச்சு பேசுறோம்? விடணும் பாவம். அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தப்பா நினைச்சுக்க போறாங்க. சரி, நம்ம கல்யாணம் எப்பதான் நடக்கும்? எங்க நமக்கு நிச்சயம் பண்ண கையோட சிவா மாமாவும் சக்தியும் பிரிஞ்சிட்டாங்க. சென்டிமெண்டாலாம் பேசுறா. மாமா சக்தியை சுத்தமா மறந்துட்டாரு. நம்ம நிச்சயத்தை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சிருப்பாரு?
நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமாக்கு இப்படி நடந்திருக்கலாம். அடி பாவி. அதானே பார்த்தேன். சரி, அவங்க தான் இப்படி இருக்காங்கன்னா இந்த சுந்தர் மாமாவும் மீனாட்சி அக்காவும் இருக்காங்களே, சொல்லு சொல்லு. சரியான கூமுட்டைங்க. கூமுட்டையா? அட்டியே குள்ள கத்திரிக்கா, நாங்க கூமுட்டையா? நீ வீட்டுக்கு வா, அவனை முட்டையாக்கி பொடிமா சாக்குறேன். அவங்களாவது நம்ம விஷயத்த மூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ம்ஹும். ஆனா அதுங்க மட்டும் அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்கிட்டே போதுங்க. பாத்துட்டியா? வெங்கட், ம்? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். ம். நாமளா ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல பேசாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அட விஷம். அடி பாவி. வா சூப்பர், வா இப்பயே போலாம். இவன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடுவோம். ஆஷுக்கு பானாயா, ஏய், வாடு. உஸ்கே பாயு போயா புனே. என்ன நாம ஓடி போலான்னு சொன்னா இதுங்க எந்திரிச்சு ஓடுதுங்க. தெரியலையே. ஏம்மா அந்த சிவா பையலை எங்கம்மா காணோம்? அதோ அங்க இருக்கான் பாரு. சரிம்மா, இப்ப அவ என்ன பிளான் வச்சிருக்கான்னு எப்படிம்மா கண்டுபிடிக்கிறது? அவன் என்ன பிளான் வச்சிருக்கான்னு தானே உனக்கு தெரியணும். இரு. ஃபோன் அடிக்குது. ஹலோ அம்மா. சிவா, எங்கப்பா இருக்க? அம்மா பார்க்கில் இருக்கேம்மா. சக்தியை பாத்துட்டியாப்பா? இன்னும் பார்க்கலம்மா. ஏன்? அவ என் முன்னாடி வரவே மாட்டேங்கிறாம்மா. அவளுக்கே தெரியாம அவளை பார்க்க நான் ஒரு பிளான் போட்டிருந்தேன். ஆனா அதையும் அவ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாம்மா. அவ பெரிய கில்லாடியா இருக்காம்மா. சரி, இப்ப என்ன பிளான் வச்சிருக்கப்பா? அம்மா, நாங்க வச்சிருக்கிற கிஃப்ட்டை எனக்கே தெரியாம அதுவும் 12 மணிக்குள்ள எடுக்க போறாளாம். ஓ, எனக்கு தெரியாம எப்படி எடுக்கிறான்னு நானும் பாக்குறேம்மா. இன்னைக்கு அவளை பார்க்காம நான் விட மாட்டேம்மா. அம்மா, அவ எப்படியும் அவளோட முகத்தை மறைச்சுக்கிட்டு தான் வருவா. ஆனா அவ என் பக்கத்துல வந்ததும் நான் அவளை கண்டுபிடிச்சிருவேம்மா. சரிப்பா, சீக்கிரம் சக்தியை பார்த்துடு. அப்புறம் மறக்காம சக்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. நானும் அவளை பார்க்கணும். சரிம்மா. சரிப்பா. அம்மா, என்னம்மா சொல்றா? சக்தி உள்ளதா இருக்கம்மா. அவ சிவா கிட்ட கண்டிப்பா அங்க வச்சிருக்கிற கிஃப்டை எடுப்பேன்னு சவால் விட்டுருக்கா. எனக்கு தெரிஞ்சு சக்தி ஏதாவது கெட்டப்ப மாத்தி தான் வந்திருப்பா. சிவா கண்டிப்பா ஏமாந்து தான் போவான். இத நாம விடக்கூடாது. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அம்மாடி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த கிஃப்ட நான் எப்படி எடுத்துட்டு வரேன்னு மட்டும் பாரு. அம்மா, நீ எடுத்தா மொத்த காரியமும் கெட்டு போயிடும். நீ போகாத, சங்கீதா தான் போகணும். அதுவும் மாறு விஷயத்துல போகணும். டோன்ட் வெரி மேடம். அடுத்து எனக்கு ஒரு ஷூட் இருக்கு. அதுக்கு தேவைப்படணும் ஒரு பர்தா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை போட்டு போய் அந்த மோதிரத்தை நான் எடுத்துட்டு வரேன். ஏமா, அதுக்கு இவன் நார்மலாவே போய் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்துடலாம்ல? அப்படி எடுத்தா சிவா நம்ப மாட்டான். சக்தி தான் முகத்தை மறைச்சிட்டு தான் வருவான்னு சிவா நம்புறான். அவன் ரூட்லயே போனாதான் நாம அவனை நம்ப வைக்க முடியும். தப்பி தவறி கூட சக்தி அந்த கிஃப்டை எடுத்துடக்கூடாது. இவதான் அந்த மோதிர கிஃப்டை எடுக்கணும். சிவா கையில இவதான் மாட்டணும். அப்பதான் சிவா இவதான் சக்தின்னு நம்புவான். அது மட்டும் நடந்துருச்சு, சக்தி மொத்தமா காலி. சங்கீதா, இனிமே நீதான் சக்தி. போய் அந்த பருதாவை போட்டுட்டு வந்து சிவா வச்ச அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். அம்மா, எப்படியும் அந்த சக்தி இந்த கூட்டத்துக்குள்ளதான் இருப்பா. நீ உள்ள போய் சுத்திக்கிட்டே இரு. அந்த சக்தி ஏதாவது கெட்டப்ல இருக்கான்னு தெரிஞ்சா அவளை கிஃப்டை எடுக்க விடாம தடுத்துரு. சரிம்மா. பாட்டி, நீ கிளவி.
ஏய் நீயா ம் 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 சூப்பர். நான் போறேன். போ போ. எங்க சக்தியும் காணோம் சிவாவும் காணோம். அந்த பக்கம் போய் பார்ப்போம். என்னால பண்ண முடியாதுடா. புரிஞ்சுக்கோ. சொன்னா கேளு. என்னால உன் முன்னாடி வந்து நிக்க முடியாது. நின்னா எனக்கு தான் பிரச்சனை. சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? சக்தி நீ இங்கதான் இருக்கியா? வர முடியாதுன்னு சொல்றேன்ல. சொன்னா ஏய் கேளு. சக்தி, நீ முகத்தை முக்காடு போட்டு மறைச்சுக்கிட்டாலும் என்ன ஏமாத்த முடியாது. நான் நாகலட்சுமி. நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். முக்காட எடு. வேற யாரோ? அம்மாடி, நீ முக்காடு போட்டுட்டே பேசுமா. நீ சொல்லுடா. எல்லாரும் நம்மள குழப்பற மாதிரியே நடந்துக்கிறாளுங்களே. என்ன பண்றது? அம்மா சக்தியை கண்டுபிடிச்சிருப்பாங்களா? சரி, ஃபோன் பண்ணியே கேட்டுடலாம். சொல்லுமா. என்னம்மா, கண்டுபிடிச்சியா? இன்னும் இல்லம்மா. அம்மா சீக்கிரம் கண்டுபிடிமா, இல்லனா சக்தி முன்னாடி போயிடுவா. அவ போகவே கூடாது. அம்மாடி, ஐ டயூ இப்பவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த சங்கீதாவை சிவா கிட்ட போக சொல்லு. இப்ப வரைக்கும் அந்த சக்தி முதவி அங்க போகல. ஐயோ, அது இல்லம்மா. சக்தி கிட்ட அவளோட போன் இருக்கு. அவ போன்ல இருந்து கால் பண்ணா சங்கீதா மாட்டிப்பா. இது வேறயா? இவதான் சக்திங்கிறதுக்கு ஒரே ஆதாரம் அந்த போன் தானே. முதல்ல அந்த சக்தியை கண்டுபிடிச்சு அவகிட்ட இருக்கிற அந்த போனை புடுங்க. சரிம்மா. கண்ணே கனியமுதே கற்கண்டு டார்லிங் டயானா. ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலையே. என்னடா வேணும் உனக்கு? டார்லிங், உன் காதல் தான் எனக்கு வேணும் டார்லிங். அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நான் போயிட்டே இருக்கேன். ஐயோ, இம்சை பண்ணாதடா. ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? டார்லிங், நீ என்ன சொன்ன? நல்லா யோசிச்சு பாரு. அவ உன்னை லவ் பண்ணலனாலும் அவளை நீ விரட்டி விரட்டி லவ் பண்ண வைக்கணும். அதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. இப்ப தெரியுதா நான் ஏன் உன்னை விரட்டி விரட்டி லவ் பண்றேன்னு? டேய், உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு நான் போட்ட பிட்டுடாது. நீ போட்ட விட்டு நீ தாண்டி என் சிட்டு. எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன்டி என் பட்டு. ஐயோ, இது பார்க்கா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியானே தெரியலையே. நீ என்னதான் என்ன வேண்டான்னு தடுத்தாலும் நான் உன்னை விரட்டி விரட்டி லவ் பண்ணியே தீருவேன். ஐ லவ் யூ டார்லிங். டயானா, மறுபடியுமா? உன்னை விட மாட்டேன் டார்லிங். அப்பா, இந்த மூதேவி கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயி போச்சே. அன்பே டார்லிங் டயானா. ஐயோ, ஏன் சக்தி இன்னும் வரல? சரி, ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். இவன் யாருக்கு ஃபோன் பண்றான்? ஒருவேளை சக்திக்கா இருக்குமோ? ஹலோ மாமா. எங்க இருக்க சக்தி? சீக்கிரம் வந்து நாங்க வச்சிருக்க கிஃப்டையாவது வந்து எடுத்துட்டு போயேன். வரேன் மாமா, கண்டிப்பா வரேன். என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல சக்தி. ப்ளீஸ் சக்தி, புரிஞ்சுக்கோ. என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? கஷ்டம்லாம் இல்ல மாமா, தியாகம். நாம வாழ போற நல்ல வாழ்க்கைக்காக நாம செய்யற தியாகம். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. நீங்களே வேணான்னு சொன்னாலும் நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். சரி, இப்ப நாங்க வச்சிருக்க கிஃப்டையாவது வந்து எடுத்துட்டு போயேன். இதோ வரேன் மாமா.